ஒரு அரசன் தன் மகனுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் ஞானம் பெற்றால்தான் தன்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை நேரிய முறையில் வழிநடத்த முடியும் என்று நினைத்தான். எனவே தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு காட்டில் வாழ்ந்த ஒரு மகானிடம் கொண்டு சென்றார். அந்த மகானிடம் தன்னுடைய நோக்கத்தை எல்லாம் கூறினார். கூறிவிட்டு அவர் திரும்பி விட்டார். அந்த மகானும் அந்த அரசனுடைய சொல்லை கேட்டு அந்த மகனை காட்டுக்கு அழைத்து சென்றார். அமைதியில் தியானத்தில் ஜெபிக்க சொன்னார். ஜெபிக்கின்ற போது உன்னுடைய காதில் விழுகின்ற சத்தங்களை என்னிடம் வந்து கூறி என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். அவனும் தியானத்தில் இருந்தான், அமைதியில் இருந்தான், ஜெபித்தான். ஒரு சில நாட்கள் கழித்து அந்த மகானிடம் வந்து தான் கேட்டதையெல்லாம் சொன்னான். நான் விலங்கின் சத்தத்தையும் பறவைகளின் குரலையும் நான் கேட்டேன் என்றான். இதில் இந்த மகானுக்கு மகிழ்ச்சி இல்லை. எனவே நீ மீண்டும் சென்று ஒரு 10 நாளைக்கு அமைதியிலும் தியானத்திலும் ஜெபி என்று சொன்னான். அவன் மீண்டும் செல்கிறான். 10 நாள் அமைதியிலும் தியானத்திலும் தன்னை செலவழிக்கிறான். மீண்டும் மகானிடம் வந்து தான் கேட்ட சத்தத்தை சொல்கிறான். நான் இப்பொழுது பறவைகளின் சத்தத்தையும் வண்டுகளின் ரிங்காரத்தையும் கேட்டேன் என்று சொல்கிறான். அதிலும் அந்த மகானுக்கு மகிழ்ச்சி இல்லை. மீண்டும் சென்று 1 மாதம் தியானத்தில் அமைதியில் செலவழி என்று சொல்கிறார். இவ்வாறு 1 மாதம் தியானத்திலும் அமைதியிலும் செலவழிக்கிறார். செலவழித்த பிறகு மீண்டும் மகானிடம் வர அந்த மகான் இப்பொழுது நீ என்ன கேட்டாய் என்று கேட்கிறார். அவனுடைய முகத்தில் மகிழ்ச்சி இருந்தது, ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு ஆர்வம் இருந்தது. அவன் சொன்னான், நான் நுண்ணிய மெல்லிய சப்தங்களை கூட என்னால் கேட்க முடிந்தது என்று சொன்னான். மேலும் அவர் சொன்னது, மலர்களின் முட்டுகள் விரிகின்ற அந்த சத்தத்தை கேட்டேன். மலர்கள் விரிகின்ற அந்த சத்தத்தை கேட்டு நான் இறைவனை உணர்ந்தேன். தேனீக்கள் உறிஞ்சும் அந்த சத்தத்தை கேட்டேன். மெல்லிய தென்றலை நான் கேட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஞானி, அந்த மகான், நீ உண்மையிலேயே ஞானத்தை அடைந்து விட்டாய், ஞானத்தின் நுழைவாயில் நின்று கொண்டிருக்கிறாய். மனம் பக்குவப்பட்டவர்கள், மன தூய்மை பெற்றவர்கள், மன அமைதியில் இருப்பவர்கள் தான் இந்த நுண்ணிய ஒளியிலெல்லாம் கேட்க முடியும். நீ ஞானம் பெற்றுவிட்டாய், ஆகவே நீ சென்று வா மகனே என்று சொல்லி அந்த மகான் அந்த அரசனுடைய மகனை, இளவரசரை அனுப்பிவிட்டதாக ஒரு சின்ன நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, நம் இறைவனும் எலியா தீர்க்கதரிசிக்கு பெரும் சத்தத்தை ஏற்படுத்திய சுழல் காற்றிலோ, நிலநடுக்கம் ஏற்பட்டு சத்தத்தை ஏற்படுத்திய அந்த நிலநடுக்கத்திலோ, நெருப்பிலோ தன்னை வெளிப்படுத்தவில்லை. மாறாக அடக்கமான அந்த ஒளியில் தன்னை வெளிப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். கண்ணால் காண முடியாத அந்த இறைவன் பேசுகின்ற குரலை நாம் கேட்க முடியாததுதான். நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இறைவனை காண வேண்டுமென்றால், அவருடைய குரலை கேட்க வேண்டுமென்றால், நாமும் புலன்களை தாண்டி, புலன்களை கடந்து நாம் இந்த இறைவனை நாம் தேட வேண்டும்.